ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிருப்பார்ல, அதுல வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல யார் அதிகமா இருந்திருப்பா அப்படின்றது தான் இந்த வீடியோல நீ கண்டுபிடிக்க போற. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? நீங்க வந்து 5 சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல நிறைய இருக்கு, நீங்க யாராவது சொல்லுங்க, அவங்க லிஸ்ட்ல இருக்காங்களான்னு பார்ப்போம். ஷிகர் தவான். ஷிகர் தவான் வந்து இல்ல. சூப்பர். என்ன இது? ஷிகர் தவான் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கல, இல்ல 51 செஞ்சுரியில ஒருக்கு கூட இல்ல. சரி, இவரு பேர் யாரு? விராட் கோலி. விராட் கோலி அவர் தான் நம்பர் 1ல இருக்காரு. அவர் வந்து 14 வாட்டி கூட இருந்திருக்காரு. 14. எம்எஸ் தோனி 2 3 4வது இடத்துல இருக்காரு. 4 வாட்டி கூட இருந்திருக்காரு. 4 அடுத்து. ஆனா 2வது இடம் அன்எக்ஸ்பெக்டட். இவர் எப்படி இத்தனை வாட்டி கூட இருந்திருக்காருன்னு தெரியல. ரஹானே லிஸ்ட்ல இருக்காரு, பட் அந்த இடத்துல இல்ல. ரஹானே வந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா தோனிக்கு அடுத்து 5வது இடத்துல 3 வாட்டி இருந்திருக்காரு. சுரேஷ் ரெய்னா அவரும் லிஸ்ட்ல இருக்காரு, பட் அவரும் வந்து ரஹானே 5 6 7வது இடத்துல இருக்காரு. வேற யாரு? 2 3 நீங்க என்ன சொல்லல? 2 3 சொன்னீங்கன்னா வீடியோ முடிச்சிடலாம். சரி, இப்போ அந்த கில்லு வந்து லிஸ்ட்ல இருக்காரு. ஆனா அவர்லாம் அகல பாதாளத்துல இருக்காரு. 2 வாட்டி கூட இருந்திருக்காரு. சரி, ஓகே, லிஸ்ட் சொல்லிருங்க. லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி 14 வாட்டி இருந்திருக்காரு. அடுத்து ஜடேஜா 5 வாட்டி இருந்திருக்காரு. ஜடேஜா எப்படி இருந்தாருன்னு தெரியல. 3வது KL ராகுல் 5 வாட்டி இருந்தாரு. 4வது தோனி 4 வாட்டி இருந்தாரு. ரஹானே 5வது 3 வாட்டி இருந்திருக்காரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் 3 வாட்டி இருந்திருக்காரு. ரெய்னா, ஹர்திக் பாண்டியா, ராயுடு, கில்லு இவங்க எல்லாம் 2 வாட்டி இருந்திருக்காங்க. அஸ்வினி, ஷமி, சகா, புஜாரா, பண்ட், மயங்க் அகர்வால், ஜெய்ஸ்வால், இசானி இவங்க எல்லாருமே 1 வாட்டி இருந்திருக்காங்க. தவான் எப்படி இல்லாம இருந்தாருன்றதுதான் பெரிய சர்ப்ரைஸ். அதை எப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.